ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து தொல்லியலில் 500 செக்கிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அருமையான வாய்ப்பு. வாங்க படிங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. வீடியோ கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, பிரிண்ட் மெட்டீரியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா வித் பிடிஎஃபோடு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அருமையான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. குறைந்த கட்டணத்தில் நிறைவாக நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்கணுன்னா வாங்க படிங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கரூர் மாவட்டம் வெள்ளியணை நத்தமேட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எண்ணெய் ஆட்டும் செக்கு ஒன்றினை கண்டறிந்தது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை. கரூர் மாவட்டம் வெள்ளியணை நத்தமேட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எண்ணெய் ஆட்டும் செக்கு ஒன்றினை கண்டறிந்தது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை. சோமூர் இறைவனது பயன்பாட்டிற்காக கல்லால் அமைக்கப்பட்ட செக்கினை அளித்தவர்கள் 500 என்ற வணிக குழுவினர். சோமூர் இறைவனது பயன்பாட்டிற்காக கல்லால் அமைக்கப்பட்ட செக்கினை அளித்தவர்கள் 500 என்ற வணிக குழுவினர். 500 செக்கின் வாய்ப்பகுதியில் வட்டமாக வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டு தரும் செய்தி ஸ்வஸ்தி ஸ்ரீ சோமூர் மகாதேவருக்கு 500 இடுவிச்ச செக்கு என்று. 500 செக்கின் வாய்ப்பகுதியில் வட்டமாக வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டு தரக்கூடிய செய்தி என்னன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ சோமூர் மகாதேவருக்கு 500 இடுவிச்ச செக்கு என்று. பண்டைய தமிழ்நாட்டில் காணப்பட்ட வணிக குழுக்கள் 500, திசை 1500, மணிக்கிராமத்தார், வளஞ்சியர், சித்திரமேலி பெரிய நாட்டார், பதினெண் விசயத்தூர், ஐயப்பொழில் 500. பண்டைய தமிழ்நாட்டில் காணப்பட்ட வணிக குழுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 500, திசை 1500, மணிக்கிராமத்தார், வளஞ்சியர், சித்திரமேலி பெரிய நாட்டார், பதினெண் விசயத்தூர், ஐயப்பொழில் 500. இவங்க தான் பண்டைய தமிழ்நாட்டில் காணப்பட்ட வணிக குழுக்கள். தமிழக மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் தரைமார்க்கமாகவும், இலங்கை, பர்மா, தாய்லாந்து, சீனா போன்ற கடல் கடந்த நாடுகளில் கடல் மார்க்கமாகவும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் தான் 500 என்ற வணிக குழுக்கள். தமிழக மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் தரைமார்க்கமாகவும், இலங்கை, பர்மா, சீனா போன்ற கடல் கடந்த நாடுகளில் கடல் மார்க்கமாகவும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் தான் 500 என்ற வணிக குழுக்கள். 500 என்ற வணிக குழுக்கள் பாதுகாப்பாக தங்கி சென்ற இடங்கள் தான் வீரத்தூவனம், அடுக்கீழ்த்தளம், மடிகை. 500 என்ற வணிக குழுக்கள் பாதுகாப்பாக தங்கி சென்ற இடங்கள் எது எது அப்படின்னு கேட்டால் வீரத்தூவனம், அடுக்கீழ்த்தளம், மடிகை. 500 தனி பாதுகாப்பு படைகள் முன்றுகை மகா சேனை, வீரக்கொடியார், எரிவீரர். இந்த 3 தான் 500 தனி பாதுகாப்பு படைகள். முன்றுகை மகா சேனை, வீரக்கொடியார், எரிவீரர். 500 வணிகத்திற்காக நெடுந்தொலைவு செல்லும் போது கொள்ளையர் பயம் தொடர்ந்து இருந்ததால் தோற்றுவித்த கோயில்கள் சிவன் கோயில், திருமால் கோயில், காளி கோயில். காளி கோயில்னா பிடாரி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தன் கோயில் அப்படின்னா ஐயனார் கோயில் மற்றும் சமண பௌத்த கடவுள்களுக்கும் 500 என்ன செஞ்சாங்க, கோயில்களை எழுப்பினார்கள். 500 வணிகத்திற்காக நெடுந்தொலைவு செல்லும் போது கொள்ளையர் பயம் தொடர்ந்து இருந்ததால் தோற்றுவித்த கோயில்கள் தான் சிவன், திருமால், காளி, சாத்தன் மற்றும் சமண பௌத்த கடவுள்களுக்கும் கோயில்களை எழுப்பினார்கள். பண்டைய தமிழகத்தில் அரசிற்கு வரி வருவாய் ஈட்டித்தந்த தொழில் எண்ணெய் ஆட்டும் தொழில். பண்டைய தமிழகத்தில் அரசிற்கு வரி வருவாய் ஈட்டித்தந்த தொழில் எதுன்னு கேட்டால் அது எண்ணெய் ஆட்டும் தொழில். தமிழகத்தில் அரசிற்கு எப்பெயர்களில் வரிகள் வசூலிக்கப்பட்டன? செக்கிரை வரி, செக்கு கடமைன்னு வரி, செக்கு பாட்டம்னு என்ன செய்யப்பட்டது, வரிகள் வசூலிக்கப்பட்டன. தமிழகத்தில் அரசிற்கு எந்தெந்த பெயர்களிலெல்லாம் வரிகள் வசூலிக்கப்பட்டனன்னு கேட்டால் செக்கிரை,
செக்கு கடமை, செக்கு பாட்டம் என்ற பெயர்களிலெல்லாம் என்ன செஞ்சாங்க? தமிழகத்தில் அரசிற்கு வரிகள் வசூலிக்கப்பட்டன. பண்டைய கோயில்களில் விளக்கரிப்பதற்காக வழங்கப்பட்டது பொன், கால்நடைகள், நிலங்கள். பண்டைய கோயில்களில் விளக்கரிப்பதற்காக வழங்கப்பட்டது பொன் கொடுத்தாங்க, கால்நடைகளை கொடுத்தாங்க, நிலங்களையும் கொடுத்தாங்க. பண்டைய கோயில்களில் சிறந்த கொடையாக கருதப்பட்டது விளக்கரிப்பது தான் சிறந்த கொடையாக கருதப்பட்டது. பண்டைய கோயில்களில் சிறந்த கொடையாக கருதப்பட்டது எதுன்னு கேட்டால் அது விளக்கரிப்பது. செக்காட்டுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்கரப்பாடியர், செக்கார் என்று அழைக்கப்பட்டனர். செக்காட்டுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டால் சங்கரப்பாடியார் என்றும் செக்கார் என்றும் அழைக்கப்பட்டார்கள். தமிழகத்தில் பல இடங்களில் கல் செக்குகள் கல்வெட்டுகளுடனும் கல்வெட்டுக்கள் இல்லாமலும் கிடைத்த நூற்றாண்டு எது அப்படின்னு கேட்டால் கிபி 8ஆம் நூற்றாண்டு. தமிழகத்தில் பல இடங்களில் கல் செக்குகள் கல்வெட்டுகளுடனும் கல்வெட்டுக்கள் இல்லாமலும் கிடைத்த நூற்றாண்டு எதுன்னு கேட்டால் அது கிபி 8ஆம் நூற்றாண்டு. தாராசுரத்தில் உள்ள 63 நாயன்மார்களின் கதைகளை விளக்கும் சிறு சிற்ப தொகுதிகளில் கலிய நாயனார் கதையை விளக்கும் சிற்பத்தில் காணப்பட்டது கிபி 12ஆம் நூற்றாண்டு அளவிலான செக்கின் அமைப்பு நன்கு காட்டப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க. அந்த செக்கின் உலக்கை மற்றும் எருதுகள் நன்கு தெளிவான அளவில் தெரிந்தன. அந்த செக்கில் தாராசுரத்தில் உள்ள 63 நாயன்மார்களின் கதைகளை விளக்கும் சிறு சிற்ப தொகுதிகளில் கலிய நாயனார் கதையை விளக்கும் சிற்பத்தில் காணப்பட்டது கிபி 12ஆம் நூற்றாண்டு அளவிலான செக்கின் அமைப்பு நன்கு காட்டப்பட்டிருந்தது. செக்கின் உலக்கை மற்றும் எருதுகள் நன்கு தெளிவான அளவில் தெரிந்தன. வெள்ளி அணையில் சோமூர் மகாதேவர் கோயிலின் பயன்பாட்டுக்காக செக்கு அமைத்து கொடுத்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் வெள்ளி அணையில் சோமூர் மகாதேவர் கோயிலின் பயன்பாட்டுக்காக செக்கு அமைத்து கொடுத்தவர்கள் யாருன்னா ஐந்நூற்றுவர். வெள்ளி அணையில் சோமூர் மகாதேவர் கோயிலின் பயன்பாட்டுக்காக செக்கு அமைத்து கொடுத்தவர்கள் ஐந்நூற்றுவர். வெள்ளி அணையில் காணப்பட்ட செக்கில் உள்ள கல்வெட்டின் எழுத்தமைதியை கொண்டு இச்செக்கு எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது என அறியலாம்னு கேட்டால் அது கிபி 10ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. வெள்ளி அணையில் காணப்பட்ட செக்கில் உள்ள கல்வெட்டின் எழுத்தமைதியை கொண்டு இச்செக்கு எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது என அறியலாம்னு கேட்டால் கிபி 10ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. வெள்ளி அணையில் இச்செக்கு அமைந்துள்ள இடம் புஞ்சை நிலம் அருகில் அமைந்துள்ள குடியிருப்பான நத்தமேடுங்கிற பகுதி. வெள்ளி அணையில் இச்செக்கு அமைந்திருக்கக்கூடிய இடம் புஞ்சை நிலம் அருகில் அமைந்துள்ள குடியிருப்பான நத்தமேடு. கல்வெட்டு இல்லாமல் அமைந்த 2 செக்குகள் காணப்படுவது வெள்ளி அணையில். அதாவது செக்குகள் கிடச்சிச்சு, ஆனால் அந்த செக்குகள்லையும் கல்வெட்டு இல்லாமல் கிடைத்த 2 செக்குகள் வெள்ளி அணையில் கிடைத்தது. கரூர் திண்டுக்கல் பழைய சாலையில் அமைந்துள்ள ஊர் தான் வெள்ளி அணை. கரூர் திண்டுக்கல் பழைய சாலையில் அமைந்துள்ள ஊர் எது? வெள்ளி அணை. கரூர் திண்டுக்கல் பழைய சாலை என்பது வடமொழி இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தட்சிணபதம் என்ற பெருவழிச்சாலை. கரூர் திண்டுக்கல் பழைய சாலை என்பது வடமொழி இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தட்சிணபதம் என்ற பெருவழிச்சாலை. பண்டைய நாட்களில் ஒரு பெரும் வணிக நகரமாக விளங்கியது கரூர். பண்டைய நாட்களில் ஒரு பெரும் வணிக நகரமாக விளங்கியது கரூர். கேரள மேலை கடற்கரையில் தொடங்கி கோவை, கரூர், திருச்சி ஆகியவற்றை இணைத்து பூம்புகார் சென்று முடிந்த பெருவழிச்சாலை கொங்கப் பெருவழிச்சாலை. கேரள மேலை கடற்கரையில் தொடங்கி கோவை, கரூர், திருச்சி ஆகியவற்றை இணைத்து பூம்புகார் சென்று முடிந்த பெருவழிச்சாலை கொங்கப் பெருவழிச்சாலை. என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து தொல்லியலில் 500வர் செக்கில் இருந்து தான் சில வினாடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க நினச்சாலும், அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு எக்ஸாம் முடிந்தண்டிக்கு நீங்கள் எழுதி பார்க்க நினச்சாலும், அதே மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியல், பிரிண்ட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் வாங்க நினச்சாலும் 6383781102ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க, படிங்க, வெற்றி.